இந்த உலகத்துல பல இடங்கள்ல பலவிதமான கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கொலைகள்ல சில தீர்க்கப்பட்டும் பல தீர்க்கப்படாமலும் ஒரு அன்சால்வ் கேசஸா தான் இருக்கு. அப்படி அந்த கேசஸ் எல்லாம் அன்சால்வ்டா இருக்கிறதுக்கு பல ரீசன் சொல்லலாம். அதுல மிக முக்கியமான ரீசன் அன்ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் விக்டிம்ஸ். ஆமா, பல சமயங்கள்ல விக்டிம்ஸ் யாருன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால அந்த கேசஸ் ஸ்டில் அன்சால்வ் கேசஸா தான் இருக்கு. அப்படி 47 வருடங்களுக்கு முன்னாடி கனடால இருக்க செப்டிக் டேங்க்ல கண்டுபிடிக்கப்பட்ட செப்டிக் டேங்க் சாம பத்தின கதை தான் இது. இவரை பத்தின எந்த ஒரு ஐடியும் இல்லை. இவரோட டென்டல் டீட்டெயில் எந்த ஒரு டென்டல் ரெக்கார்ட்ஸ் கூட மேட்ச் ஆகல. அந்த சமயத்துல காணாம போன எந்த ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கூடயும் இவரோட டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகல. இந்த கேஸ் அந்த சமயத்துல போலீஸையே திக்குமுக்காட வச்ச ஒரு ஒன் ஆஃப் த மிஸ்டீரியஸ் கேஸ்னே சொல்லலாம். இந்த பாடியை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் கன்ஷாட் பண்ணப்பட்ட தழும்புகளும் நெருப்பால சுடப்பட்ட தழும்புகள் மட்டும்தான். அதை தவிர எந்த ஒரு லீடும் அவங்களுக்கு அப்ப கிடைக்கல. அதனால இதை வெறும் ஒரு கொலை வழக்கா மட்டும்தான் அவங்களால பதிவு பண்ண முடிச்சு. இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டு இருக்கப்ப இந்த கேஸோட திருப்பு முனையா ஜனவரி 2021 கடைசியா இவரோட டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏவோட மேட்சும் ஆகுது. ஏப்ரல் 31, 1977 சார்லி மற்றும் மேவிஸ் இவங்க 2 பேரும் கனடாவோட ரூரல் ஏரியாவான ஆல்பர்ட்டால இருக்கிற தங்களுக்கு சொந்தமான ஃபார்மை விசிட் பண்ண போறாங்க. அந்த ஃபார்ம் ரொம்ப நாளா யாரும் யூஸ் பண்ணாம ஒரு கைவிடப்பட்ட ஃபார்மா தான் இருக்கு. அப்படி அந்த ஃபார்ம் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால அங்க உள்ள செப்டிக் டேங்க்ல இருக்கிற பம்பை எடுக்கிறதுக்காக அந்த செப்டிக் டேங்கை ஓபன் பண்றாங்க. அப்படி அந்த செப்டிக் டேங்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல சாக்ஸ் ஒண்ணு மிதக்கிறத பாக்குறாங்க. அதை நல்லா உத்து பாக்குறாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அது வெறும் சாக்ஸ் மட்டும் இல்ல, அந்த சாக்ஸ் மனித கால்களோட மிதந்துட்டு இருக்குன்றத. அதை பார்த்து ஷாக்கான அவங்க உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. போலீஸ் இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த செப்டிக் டேங்க்ல இருந்த கழிவையெல்லாம் பக்கெட்டை வச்சு வெளியே எடுக்கிறாங்க. அந்த டேங்கை கிளீன் பண்ணி பார்க்கும்போது அந்த டேங்க்குள்ள பாடி ஒண்ணு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாடி எல்லோ பெட்ஷீட்டால சுத்தப்பட்டு நைலான் கவரால கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த பாடி அந்த டேங்க்குள்ள போடப்பட்டு ரொம்ப நாட்கள் ஆனனால முற்றிலும் டீகம்போஸ்ட் ஸ்டேட்ல தான் அந்த பாடியை கண்டுபிடிச்சாங்க. இதனால இது ஒரு ஆணோட சடலமா இல்ல பெண்ணோட சடலமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அதிக நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வழியா அந்த சடலத்தோட உடல் கூராய்வுன்னு சொல்லப்படுற அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வெளியே வருது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் சுமார் 168 சென்டிமீட்டர் உயரமும் 70 கிலோ எடையும் உடைய ஒரு ஆணுடையதனும் அவருடைய வயசு 26 40 வயதிற்குள் தான் இருக்கணும்னு கண்டுபிடிச்சாங்க. மேலும் அவர் ஒரு கனடாவுக்கு புலம்பெயர்ந்த அமெரிக்காவை சேர்ந்த நபரா தான் இருக்கணும்னு நம்பினாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பாடி அணிந்திருந்த ட்ரெஸ்ஸை பத்தின டீட்டெயில் வெளியிடப்படுது. அதன்படி இறந்திருந்த நபர் இறக்கும் தருவாயில ஒரு ப்ளூ ஷர்ட், கிரே அண்டர் ஷர்ட், ப்ளூ ஜீன், கிரே சாக்ஸ் மற்றும் ப்ரௌன் வேலபியன் அழைக்கப்படுற ஒரு வகையான ஷூ அணிஞ்சிருந்ததா சொல்லப்படுது. மேலும் அந்த சடலத்தை பத்தி அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவரை டேங்க்குள்ள போடும்போது அவரோட பாடி சீக்கிரமே டீகம்போஸ் ஆகணுன்றதுக்காக குயிக் லைம்னு சொல்லப்பட்ட ஒரு வகையான சுண்ணாம்பும் சேர்த்து போட்டிருக்கதா சொல்றாங்க. ஆனா அந்த குயிக் லைம் செப்டிக் டேங்க்குள்ள போட்டவங்களுக்கு தெரியாது அது தண்ணியோட கலக்கும் போது ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகும். ஆமா, அந்த குயிக் லைம் பாடி டீகம்போஸ் ஆகிற ப்ராசஸ ஸ்லோ பண்ணிடுச்சு. அதனால அந்த பாடி நார்மலா டீகம்போஸ் ஆகுறத விட 2 மடங்கு ஸ்லோவா தான் டீகம்போஸ் ஆகியிருக்கு. இருந்தாலும் அந்த பாடியில இருந்து அவங்களால வெறும் டென்டல் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. அவரோட தலையிலும் செஸ்டிலும் கன்ஷாட் பண்ணப்பட்டதுதான் அவரோட இறப்புக்கு காரணமா சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட உடம்புல சித்திரவதை செய்யப்பட்டதுக்கான பல அடையாளங்கள் இருந்துச்சு. கைகள் கட்டப்பட்டு அவரோட தோல் பகுதி பேர்ன் ஆகிற அளவுக்கு ப்ளோடாச்சாலையும் சிகரெட்டாலையும் சுடப்பட்டிருக்காரு. அவரோட உடம்புடைய கீழ்ப்பகுதியில பல விதமான வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம செக்ஷுவல் மியூட்டிலேஷன் சொல்லப்படுற பாலியல் சிதைவு, அதாவது ரொம்பவே கொடூரமான முறையில அவரோட ஆணுறுப்பு சிதைக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் அந்த பாடி அந்த செப்டிக் டேங்க்குள்ள போடப்பட்டு 4 முதல் 12 மாதங்கள் வரை இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு தோணுன கேள்வி 2 தான்.
யார் இந்த நபர், யார் இவரை இப்படி கொன்னது? அது ஒரு கைவிடப்பட்ட ஃபார்ம்னு அங்குள்ள லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்த பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்கணும். அந்த நபர் இங்கேயே பக்கத்துல கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அவங்களால யூகிக்க முடிஞ்சதை தவிர எதையும் உறுதியா சொல்ல முடியல. சம்பவம் நடந்து அதிக நாட்கள் ஆனதுனால மழையினாலும் காட்டு விலங்குகளாலும் தடயங்கள் அடிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி கிரைம் சீன்ல எந்த தடயமும் கிடைக்காதனால இந்த பாடி யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறது இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலாவே இருந்துச்சு. அந்த பாடியோட முகம் முழுவதுமா சிதைஞ்சு போய் இருந்துச்சு. அதனால அவரோட மண்டையோட எலும்புகளை வச்சு அவரோட முகத்தை வரைய ட்ரை பண்றாங்க. அப்படி வரையப்பட்ட முகம் துல்லியமா இல்லாதனால அவரை அடையாளம் காட்டி யாரும் முன் வரல. அவரோட டென்டல் டீடைல்ஸ் கனடாவோட 100க்கும் மேற்பட்ட டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது மேட்ச் இருக்கான்னு கண்டுபிடிக்க அனுப்பி வைக்கப்படுது. ஆனா அந்த முயற்சியும் தோல்வியில போய் தான் முடியுது. இறந்த நபரை பத்தி எந்த ஒரு தடயமும் இதுவரைக்கும் கிடைக்காததுனால அவருக்கு செப்டிக் டேங்க் சாம்னு பேர் வைக்கிறாங்க. பலவிதமான ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தும் பல வருடமா டிஎன்ஏவை ஆராய்ச்சி பண்ணியும் எந்த ஒரு தடயமும் கிடைக்காததுனால யார் இந்த செப்டிக் டேங்க் சாம், யார் இவரை இப்படி பண்ணாங்கன்ற விஷயம் பல வருடங்களா மர்மமாவே இருந்தது. நான் இன்ட்ரோல முன்னாடியே சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு கனடால இருந்து சுமார் 1500 மைல் தொலைவில் உள்ள அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ்ன்ற நகரில் ஒரு டிஎன்ஏ மேட்ச் கிடைக்குது. அப்படி கிடைக்கப்பட்ட டிஎன்ஏ மேட்சை வச்சு ஜெனட்டிக் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அந்த ஜெனட்டிக் ப்ரொஃபைலை அவங்க கிட்ட இருந்த ஜெனட்டிக் டேட்டா பேஸோட கம்பேர் பண்ணி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிக்கிற முயற்சியிலையும் இறங்குறாங்க. அப்படி பண்ணப்பட்ட முயற்சியில ஒரு வழியா செப்டிக் டேங்க் சாமோட சிஸ்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அதன்படி அவரோட உண்மையான பேர் கார்டன் எட்வர்ட் சாண்டர்சன்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. கார்டன் அக்டோபர் 22, 1950 கனடால இருக்கிற மானிடோபான்ற நகர்ல பிறக்கிறாரு. என்னதான் கார்டன் கனடால பிறந்தாலும் அவர் ஒரு அமெரிக்க வம்சாவளியை சேர்ந்த நபர். 1950, 60, 70களில் கெனடியன் அத்தாரிட்டிஸ் கிறிஸ்டியானிட்டியோட வேல்யூ சொல்லிக் கொடுக்கறதா சொல்லி அமெரிக்க வம்சாவளியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை தங்களோட பெற்றோரிடமிருந்து பிரிச்சு வெள்ளை அமெரிக்கர்களோட பராமரிப்புல வளர்க்க வச்சாங்க. இதோட விளைவா பல பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளிடமிருந்து வலுக்கட்டாயமா பிரிக்கப்பட்டாங்க. கார்டன் தன்னோட 9வது வயதுல அவரோட ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு ஃபாஸ்டர்ஸ் ஹோம்ன்ற ஒரு இடத்துல வளர்க்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் 1970களில் கார்டன் எட்மாண்டனுக்கு மூவ் ஆகுறாரு. அவரு காணாம போறதுக்கு முன்னாடி அவரோட ஃபேமிலி கிட்ட பேசினதாகவும் அதுல அவரு எட்மிண்டன்ல இருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கால்கரிக்கு தன்னோட பிரதரை பார்க்க போய்கிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனா அவரு அங்க போகல. உடனே அவரோட ஃபேமிலி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்றாங்க. ஆனா அவரை பத்தின எந்த ஒரு தகவலும் அவங்களுக்கு அப்ப கிடைக்கல. அந்த ஃபார்ம்ல பாடி கண்டுபிடிக்கப்பட்டப்போ கிடைச்ச ஆதாரம் போதுமானதா இல்லாதனால அந்த டைம்ல இந்த 2 கேஸையும் இன்வெஸ்டிகேட்டர்ஸால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. அதனால அந்த டைம்ல கார்டனோட பேர் அந்த இன்வெஸ்டிகேஷனோட வளையத்துக்குள்ள வரவே இல்லை. அந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இவ்வளவு நாள் ஆகியும் கூட கொலையை பண்ண கொலையாளி பக்கம் இன்வெஸ்டிகேட்டர்ஸால நெருங்க கூட முடியல. கொலை நடந்து 40 வருடங்கள் மேல ஆனதுனால கொலையாளி வேறு ஒரு இடத்திற்கு மூவ் ஆகியிருக்கலாம் அல்லது வயதாகி இறந்து கூட இருக்கலாம். இதனால கொலையாளியை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம கூட போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.